வணக்கம் நண்பர்களே. இது உண்மையும் ஆராய்க. நம்ம இந்த சேனல்ல பொதுவா இலுமினாட்டிகள், அந்த அரச குடும்பம் அதை பற்றி நிறைய விடயங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்க போறது கடவுள்களை பற்றி. ஏற்கனவே நம்ம சில கடவுள்களை பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கும் அந்த வரிசையில பெண் கடவுள்களை பற்றி பார்க்க போறோம். அதுவும் ரோமையிலிருந்து டயானா, கிரேக்கத்திலிருந்து ஆர்டிமிஸ், நம்ம மண்ணிலிருந்து இருந்து கொற்றவை. கிரேக்க பெண் கடவுளான ஆர்டிமிஸ், இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த கடவுளான அப்பல்லோவின் சகோதரி. அப்பல்லோவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறந்தவங்க. இவங்களுடைய தலைமையிடம், இவங்க அதிகமாக வழிபடப்பட்ட இடம் எபேசு மாநகரம். அங்கதான் இவங்களுக்குன்னு பெரிய கோயில் இருந்தது. அங்க இவங்களுக்கு பலி கொடுத்து கொண்டாடுவாங்க. இவங்க செழுமை, தாய்மை பேறு, நிலவு மற்றும் வேட்டையாடுதலின் கடவுளா திகழ்ந்தாங்க. முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவத்தின் கரங்கள் எபேசை கைப்பற்றுற வரைக்கும் தொடர்ந்து இந்த வழிபாடு, இந்த தாய்க்கான வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதற்கு பிறகு மெதுமெதுவா இது மறைஞ்சு போக ஆரம்பிச்சது. அடுத்ததாக ரோமை கடவுளான டயானா. இந்த டயானா அப்படியே ஆர்டிமிஸருடைய மறு வடிவம். அதாவது கிரேக்கத்திலிருந்து உருவான ரோமை கலாச்சாரத்தில் கிரேக்க கடவுளான ஆர்டிமிஸ் டயானாவா மாறி இருக்கிறாங்க. ஆர்டிமிஸுக்கும் டயானாவுக்கும் உருவத்தில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேருடைய சிலைகளும் ஒரே போலதான் காட்சியளிக்குது. அதோட ஆர்டிமிஸ் எப்படி செழுமை, தாய்மை பேறு, வேட்டையாடுதல், நிலவு இவற்றின் கடவுளா பார்க்கப்பட்டாங்களோ அதே போலதான் டயானாவும் இவற்றின் கடவுளா பார்க்கப்படுறாங்க. செழுமைக்காகவும், தாய்மை பேருக்காகவும், வேட்டையாடுதல் வீரத்திற்காகவும் இவங்கிட்ட வழிபடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமானது, கொற்றவை. கொற்றம் என்றால் வெற்றி, வெற்றியை தருபவள் தான் கொற்றவை. அந்த கொற்றவையை பற்றி சிலப்பதிகாரத்துல எப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வர்ணனையை பார்க்கலாம். வெண்ணிற பாம்பு குட்டி போன்ற பொன்னிலையால் கட்டப்பட்ட நீண்ட சடைமுடி, பிறை சந்திரன் போல தோற்றமளிக்கும்படி அச்சடைமுடியிலேயே சாத்திய காட்டுப்பன்றியின் வளைவான கொம்பு. சிலப்பதிகாரம் 12ஆம் அதிகாரம் 22 32 முடிய. ஏந்திய வில்லை உடையவள். சிலப்பதிகாரம் 11 210 215 முடிய. புறப்பொருள் வெண்பாமாலையில் துறை கொற்றவை நிலையில சொல்லப்பட்டிருக்குது. மானை வாகனமாக கொண்டவள் கொற்றவை. என்ன ஒரு அதிசயம்! கொற்றவை பற்றிய வர்ணனையை படிச்சா அது அப்படியே பார்க்க டயானா போலவும் ஆர்டிமிஸ் போலவும் எல்லாம் இருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? முதல்ல ஆர்டிமிஸும் டயானாவும் தேவதைகளா தான் பார்க்கப்படுறாங்க அதிக இடங்கள்ல. அதுவும் வன தேவதைகளா. இவங்களால இயற்கையோட உறவாட முடியும், உரையாட முடியும், விலங்குகளோட பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துறது எதன்னா, தொடக்க கால தற்சார்பு குடிகளான அந்த வேட்டை சமுதாயம், அதனுடைய மிச்சங்கள் தான் இந்த பெண் தெய்வங்கள். சிலப்பதிகாரம் அப்படிங்கிற சமண நூல்ல மதங்களற்று வாழ்ந்த அந்த தற்சார்பு குடி மக்களின் ஒரு தெய்வமான கொற்றவை, அவளுடைய வர்ணனையும் பாடலா காணப்படுது. இந்த வர்ணனை ஏதோ ஒரு பெண்ணை குறிப்பதல்ல, வழிபாட்டு உருவமும் அல்ல. இது அந்த தற்சார்பு குடி மக்களின் பிரதிபலிப்பு. கொற்றவை, டயானா, ஆர்டிமிஸ் இல்லைன்னா வேற எந்த பெண் கடவுளானாலும் இருக்கட்டும், இவை எல்லாமே அந்த தொடக்க கால தாய்மை மற்றும் இயற்கையை பற்றிய புரிதல்கள் தான். அதோடு இவை எல்லாமே சந்திரனை குறிக்கின்றன. இவை எல்லாமே புதிதாக வந்த மதங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல தொடர்ந்துகிட்டே இருந்தது. கிறிஸ்தவத்துல மரியாதை காட்டப்பட்டிருக்கு. ஆனா இவற்றை அழிப்பதற்கும் தற்சார்பு மக்களின் பலி கொடுக்கும் தொழில்நுட்பத்தை ஒழிக்கிறதுக்கும் பெருமுயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. புதியதாய் தோன்றிய மதங்கள் பலி கொடுக்கறத நிறுத்திருச்சு, இல்ல நிறுத்த சொல்லுது. சைவத்தை போதிக்குது. இலுமினாட்டிகளால் உருவாக்கப்பட்ட மதங்களும் பலி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா பலி கொடுக்கதையே தடை செய்யுது. அதோடு அரச குடும்பத்தால புதிதாக தோண்டப்பட்ட மதங்கள்ல சந்திரத்தன்மை கொண்ட பெண் கடவுளுக்கு பதிலா சூரிய தன்மை கொண்ட ஆண் கடவுள்கள் பெரிதா காட்டப்படுறாங்க. உலகம் பெண்ணிலிருந்து தோன்றாமல் ஆண்களிலிருந்து தோன்றியதா கதை சொல்லப்படுது. அந்த அரச குடும்பம் தொடர்ந்து எந்த வழிபாடெல்லாம் தனக்கு ஆபத்தான ஆற்றலை உருவாக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு கலாச்சாரங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு இன மக்களிடம் இருந்தும் அழிச்சிட்டே வர்றாங்க. அவங்களும் பலியிடும் தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவை எல்லாமே உண்மையா இல்லையான்ட்டு நம்ம நாட்டுல நம்ம மண்ணில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதோட பொருத்தி பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன செய்ய போறாங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட அந்த காணொலியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல காணொலிகள் வர இருக்கு. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் பார்த்துடலாம். நன்றி.